சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் 15 விஷயத்தை 25 நிமிஷத்துல சொல்ல போறேன். எனக்கு டைம் கம்மியா இருக்கு. இறைவன் நாடுனா ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் என்ன அனுமதிச்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா நான் உங்களுக்கு ஃபுல்லா ட்ரைனிங் கொடுக்க நான் வரேன். பட் இப்போ அது அப்படியே சுருக்கமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். முதல் விஷயம், ஸ்டார்ட் வித் அ ட்ரீம். கனவு. ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, ஒருத்தர் தொழில ஜெயிக்கணும்னா, ஒருத்தர் துறையில ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு கனவு வேணும். நான் கனவுன்னு சொல்றது தூக்கத்துல வருமே, அதை பத்தி நான் சொல்லல. ஏதாவது ஒண்ணு உங்க தூங்க விடாம செய்யுதுன்னு வைங்க, அதுக்கு பேர் தான் உண்மையான கனவு. நிறைய பேர் சொல்லுவாங்க பேராசைப்படுற, அப்படியெல்லாம் பேராசைப்படாத. நான் சொல்றேன், நான் பேராசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு ஆசைப்பட்டதெல்லாம் என்னால அடைய முடியுது. அதனால தைரியமா, தில்லா, கெத்தா, பெருசா கனவு காணுது. ஒருத்தரால முடியுதுன்னா நம்ம எல்லாராலையும் முடியும். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எல்லாராலையும் முடியும். ஒருத்தரால முடிகிற விஷயம் இன்னொருத்தரால முடியும். கனவு காணணும். அதுதானே அப்துல் கலாமும் சொல்லியிருக்காங்க. கனவு காணணும், பெருசா காணணும். அந்த கனவை விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி விஷுவலைஸ் பண்ணும்போது தான் பிரபஞ்ச சக்தி, ஆங்கிலத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அந்த பிரபஞ்ச சக்தி அதை அடையறதுக்குள்ள வழிமுறையை நம்மளுக்கு கண் முன்னாடி காட்டும். கனவு இல்லாதவன் கிட்டே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அவன் கண்ணில் அது தெரியாது. கனவு உள்ளவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தூரம் இருந்தா கூட அவனுக்கு கண்ணில் தெரியும். நான் சொல்றது புரியுதா? அதனால கனவு காண ஆரம்பிங்க. பெருசா கனவு காணுங்க, தைரியமா கனவு காணுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணுங்க. நான் பாஸ்போர்ட்டே எடுக்கிறதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க சுத்தினவன், டிரைவிங் லைசன்ஸே வாங்குறதுக்கு முன்னாடி உலகத்துல பெஸ்ட் காரெல்லாம் ஓட்டினவன், கையில 5 பைசா காசு இல்லாத நேரத்திலேயே பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டவன், தங்கினவன். நீங்க நினைக்கலாம் பாஸ்போர்ட் இல்லாம எப்படி வெளிநாடு போக முடியும்னு. I used to visualize. இன்னைக்கு உலகம் முழுக்க டிராவல் பண்றேன். எல்லா நாட்டுக்கும் பிசினஸ் கிளாஸ்ல தான் போறேன். யாரு? ஒரு HIL எடுத்த நானு. விஷுவலைஸ் பண்றதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பிரபஞ்ச சக்தி அதை அடையறதுக்கு உள்ள வழிமுறையை நம்மளுக்கு கண் முன்னாடி காட்டும். விஷுவலைஸ் பண்ணுங்க, கனவு காணுங்க, பெருசா கனவு காணுங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். பட் டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் கடகடன்னு சொல்லிட்டு வரேன். ரெண்டாவது, டிஃபைன் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணும், எங்க போகணும் அப்படின்ற தெளிவு உங்களுக்கு இருக்கணும். எங்க போகணும்னு தெரியாம நீங்க வீட்டை விட்டு கிளம்புனீங்கன்னா எங்க போவீங்க? சோ நீங்க எங்க போகணும் அப்படின்ற தெளிவு உங்களுக்கு இருக்கணும். வீட்டை விட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறீங்க, எங்க போனோன்னே முடிவு பண்ணாம கிளம்புனீங்கன்னா நீங்க எங்க போய் சேருவீங்க? சுத்தி அங்கே தானே இருப்பீங்க, எங்கேயுமே போயிருக்க மாட்டீங்க. சோ யூ நீட் a clear picture where you want to go. எங்க நீங்க ரீச் ஆகணும், அந்த ரீச் ஆகிறது எப்ப ரீச் ஆகணும்ன்ற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். அது ட்ரீமோட சேர்ந்து அந்த கிளாரிட்டியும் இருக்கணும். இது ரெண்டாவது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1 வந்து நீங்க இப்பவே ஸ்டார்ட் ட்ரீமிங், பெருசா ட்ரீம் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது, டிஃபைன் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணும், எங்க போகணும்ன்றதுல கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். மூணாவது, கீப் யுவர் மைண்ட் பாசிட்டிவ். எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கோங்க. என்னால முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, ஆகுமான்னு 1% கூட உங்களுக்கு டவுட் அப்படின்றது இருக்கக்கூடாது. என்னால முடியும், நடக்கும், ஆகும் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்கணும். எப்பவுமே நம்ம பாசிட்டிவா இருக்கணும்னா அதுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். எப்படி நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் வச்சுக்கிறது. பி அவே ஃப்ரம் ட்ரீம் ஸ்டீலர்ஸ். ட்ரீம் ஸ்டீலர்ஸ்னா நம்ம நெகட்டிவா மாறுறதுக்கு முக்கிய காரணம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான். அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்க போகாத, இங்க போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத, அதை ட்ரை பண்ணாத, உன்னால முடியாது 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 முடியாதுன்னு நம்ம கேட்டு 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 நம்மளுக்கே நம்ம மேல ஒரு டவுட் வந்துருச்சோ, நம்மளால முடியாதோ அப்படின்னு டவுட் வந்துருது. சோ அந்த மாதிரி நெகட்டிவா பேசுறவங்க கிட்ட இருந்தும், உன்னால முடியாதுன்னு சொல்றவங்க கிட்ட இருந்தும் நீங்க தள்ளி இருங்க. நீங்க படிக்கிறதா இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் தான் படிக்கணும், கேட்கறதா இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் தான் கேட்கணும், பார்க்கறதா இருந்தாலும் பாசிட்டிவா விஷயங்கள் தான் பார்க்கணும். நீங்க பழகிறவங்களும் பாசிட்டிவான ஆட்களோட தான் பழகணும். இந்த சைத்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவனே நெகட்டிவான ஆளா இருக்கலாம். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க நெகட்டிவ்னு நான் சொல்ல வரல. சைத்தான் உங்க பக்கத்துல இருக்கிறவங்க வந்து உங்களை நெகட்டிவாக்க முயற்சி பண்ணுவான்.
பாருங்க, நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஒரு 2 சின்ன பசங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டு தெருவில் காத்தாடை விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பி. அண்ணனுக்கு 13 வயசு இருக்கும், ஆனா பார்க்க 17-18 வயசு மாதிரி இருப்பான். தம்பிக்கு ஒரு 10 வயசு இருக்கும், ஆனா பார்க்கறதுக்கு 6-7 வயசு மாதிரி இருப்பான், நோஞ்சா மாதிரி இருப்பான். காத்தாடி விட்டு விளையாடிட்டு இருக்கும்போது அந்த காத்தாடி அருந்து பறந்து போகுது. அண்ணனும் தம்பியும் அந்த காத்தாடியை பிடிக்கிறதுக்கு பின்னாடியே போறாங்க. காத்தாடி அப்படியே பறந்து ஒரு ஆள் இல்லாத ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கிற பொட்ட கிணத்துல விழுது. அதை பிடிக்கிறதுக்கு அண்ணன்காரன் குதிக்கிறான். அண்ணன்காரன் கிணத்துக்குள்ள விழுந்துடுறான். கிணத்துல இருந்து அண்ணன்காரன் கத்துறான், டே தம்பி, எனக்கு பயமா இருக்குடா, நான் செத்துருவன் போல இருக்குடா, என்னை காப்பாத்துடா, யாரையாவது கூட்டிட்டு வந்து என்னை காப்பாத்துடான்னு கத்துறான், கதறான். தம்பிக்காரன் சுத்தி 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 பாக்குறான். கண்ணு கெட்ட தூரத்துல யாருமே இல்ல. உடனே அந்த கிணத்து பக்கத்துல ஒரு பக்கெட் இருக்கு, ஸ்டீல் வாளி பக்கெட். அந்த பக்கெட்ல கயிறு ரோப் கட்டி இருக்கு. உடனே அந்த நோஞ்சா மாதிரி இருக்கிற அந்த தம்பிக்காரன் அந்த பக்கெட்டை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டு, அண்ணா நீ அந்த பக்கெட்டை புடிச்சுக்கோ, நான் உன்னை எப்படியாவது இழுத்து காப்பாத்திடுறேன்னு சொல்லி 100 கிலோ இருக்கிற அந்த அண்ணன்காரனை 30 கிலோ இருக்கிற அந்த தம்பிக்காரன் இழுத்து காப்பாத்திடுறான். 2 பேரும் அந்த வீட்டுக்கு அந்த தெருக்கும் வராங்க. உடம்பெல்லாம் அடி, அண்ணன்காரனுக்கும் அடி. காப்பாற்றும் போது அந்த அந்த கிணத்துல அடிபட்டு கை கால்லாம் தம்பிக்காரனுக்கும் அடி. நடந்த விஷயத்த ஊர்ல இருக்கிற அந்த அண்ணன், சித்தப்பா, பெரியப்பாக்கெல்லாம் சொல்றாங்க. ஒருத்தர் கூட நம்புறதுக்கு தயாரா இல்லை. எங்கடா போய் 2 பேரும் சண்டை போட்டு வந்தீங்க, எங்க கிட்ட வந்து பொய் சொல்றீங்க, இவன் இருக்கான் நோஞ்சா மாதிரி, இவனால அந்த பக்கெட்டை கூட தூக்க முடியாது, நீ 100 கிலோ இருக்க, உன்னை கிணத்துல இருந்து தூக்கி காப்பாத்துறான்னு சொல்ற, அதை நீங்க நாங்களும் நம்பலமான்னு கேட்கிறான். அந்த 2 பேரும் மனசு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உண்மையதானே சொல்றாங்க, ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களேன்னு மனசை வருத்தப்பட்டு ஓரமா அழுதுகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரியவர் இருக்காரு. அந்த பெரியவர் அந்த 2 பேரையும் கூப்பிட்டு பாராட்டுறார். சூப்பர்டா தம்பி, முக்கியமா தம்பிக்காரன எக்ஸலண்டா, ஃபென்டாஸ்டிக்டா, வேற லெவல் தாடின்னு அந்த பாராட்டுறத பார்த்த இந்த ஊர்க்காரங்க வந்து, என்ன பெரியவரே உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா, அந்த பசங்க தான் பொய் சொல்றாங்க, எங்கேயோ சண்டை போட்டு அடிபட்டுட்டு வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு நீங்க பாராட்டுறீங்களே அப்படின்னு சொல்லும் போது அந்த பெரியவர் சொல்றாரு, இல்ல, இந்த பசங்க சொல்ற இடம் எனக்கு தெரியும், அங்க ஒரு கிணறு இருக்கு அதுவும் தெரியும், இந்த தம்பிக்கார அண்ணன்காரனை காப்பாத்தி இருப்பான் அதுவும் எனக்கு சத்தியமா தெரியும் அப்படின்னும் போது அந்த ஊருக்காரங்க கேட்கிறாங்க, எப்படி இவ்வளவு கான்பிடென்டா நீங்க அவங்க காப்பாத்தி இருப்பாங்கன்னு சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொன்ன பதில் நல்ல கவனிங்க. அங்க கண்ணு கெட்ட தூரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. சப்போஸ் அங்க யாராவது இருந்திருந்தா, டே தம்பி உன்னால முடியாதுடான்னு சொல்லி இருப்பாங்க. யாராவது அந்த பையன் கிட்ட உன்னால முடியாதுடான்னு சொல்லி இருந்தா அந்த தம்பிக்காரனால அண்ணன்காரனுக்கு காப்பாத்திருக்கவே முடியாது. அங்க யாருமே முடியாதுன்னு சொல்றதுக்கு இல்லாத ஒரே காரணத்தினாலதான் அந்த தம்பிக்காரனால அண்ணன்காரனை காப்பாற்ற முடிஞ்சது. நம்மளை என்கரேஜ் பண்ணனா கூட பரவாயில்ல, ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தா அதை பண்ணாத இதை பண்ணாத, முக்கியமா பொம்பளை பசங்களை, ஏன் அவங்களுக்கு தெரியாதா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, யாரு கூட பேசணும் யாரு கூட பேசக்கூடாது, அவனை குட்டி பப்பாவா, அங்க போகாத இங்க போகாத, அதை செய்யாத இதை செய்யாத. சீரியஸா சொல்றேன், எனக்கெல்லாம் ஆத்திரமா வருது. முதல்ல நம்புங்கயா. இப்படி 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 சொல்லி 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 பசங்களெல்லாம் வீணாக்கி வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க நெகட்டிவ் ஆயிடுறாங்க, பாசிட்டிவாக முடியல, அவங்களுக்கே அவங்களால முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருது. முக்கியமா ஒரு ரகசியம் சொல்ற, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீங்க நல்லா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்க நல்லா இருக்கலாம், ஆனா அவங்கள விட நீங்க நல்லா இருந்துடவே கூடாது. அதனாலதான் மெயினா உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதே உன்னால முடியாதுன்னு சொன்ன வாயிலேயே நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு முதல்ல தெரியும் இவன் நல்லா வருவான்னு சொல்லுவான். இது எனக்கு நடந்தது, அனுபவத்தை நான் சொல்றேன். So point number 3, keep your mind always positive.
அப்ப பாசிட்டிவானவங்க கூட பழகுங்க, பாசிட்டிவான விஷயங்களை கேளுங்க, பாசிட்டிவான விஷயங்களை பாருங்க, பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் பேசுங்க. ஓகே, பாயிண்ட் நம்பர் 4, live with integrity. Integrity is very very important for success. யார் எல்லாரோடையும் ஒத்துமையா, ஏழை பணக்கார சின்னவன் பெரிய ஆளுன்னு பார்க்காம எல்லாரும் கூடயும் ஒத்துமையா பழக்கிறாங்களோ அவங்க தான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. நான் இவங்க கூட தான் பழகுவேன், இந்த கம்யூனிட்டியோட தான் பழகுவேன், இவங்க கூட பழக மாட்டேன், இந்த மாதிரி ஆட்கள் கூட தான் நான் சேருவேன், இவங்களோட நான் சேர மாட்டேன், அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவன் லைஃப்லயும் சக்சஸ் ஆக முடியாது, கரியர்லயும் சக்சஸ் ஆக முடியாது. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 4. ஒரு பெரிய சப்ஜெக்ட், பட் டைம் கம்மியா இருக்கு. பாயிண்ட் நம்பர் 6, எம்பவர் அதர்ஸ். நீங்க மட்டும் வளர்ந்தா பத்தாது, நீங்க மட்டும் டெவலப் ஆனா பத்தாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க ஹெல்ப் பண்ணணும், டெவலப் பண்ணணும், கத்து கொடுக்கணும். உங்க ஊர்ல உங்களுடைய சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நீங்க வளர உதவி பண்ணா ஆண்டவன் உங்களை வளர உதவி பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேக் மை வேர்ட். நீங்க உங்க கிளாஸ்ல கொஞ்சம் போரா இருக்கிற பசங்க இருந்தா அவங்கள நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னு வைங்களேன். கொஞ்சம் போரா இருக்காங்க படிப்புல, இல்ல வீக்கா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா படைத்தவன் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, இதெல்லாம் மிராக்கிள். few things I cannot explain, you have to experience. empower others. அந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களை எம்பவர் பண்றீங்களோ, உங்களோட ஸ்கில்லையும் நாலேஜையும் மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்றீங்களோ, அவங்களையும் உங்களை மாதிரியே டெவலப் பண்றீங்களோ, அவங்களையும் உங்களை மாதிரி எம்பவர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் இறைவன் உங்களை எம்பவர் பண்ணுவார். So this is point number 6. Point number 7, apply what you learn. நீங்க கத்துக்கிட்டதை அப்ளை பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு கத்துக்கிறீங்க? இட்ஸ் a waste of time. நிறைய பேர் கத்துக்கிட்டது அப்ளை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ படிச்சு இவங்களுடைய நாலேஜ், டைம் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்க கத்து கொடுக்கறதுக்காக எத்தனையோ விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. நீங்களும் கத்துக்கிறீங்க. எதுக்கு கத்து கொடுக்குறாங்க? எதுக்கு? அதை அப்ளை பண்றதுக்கு தானே. என்ன கத்துக்கிறீங்களோ அதை உங்க லைஃப்லயும் கரியர்லயும் அப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்களால லைஃப்லயும் கரியர்லயும் சக்சஸ் ஆக முடியும். அடுத்தது 8வது விஷயம், சக்சஸ் ஆகணும்னா நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், டேக் ரிஸ்க். டேக் ரிஸ்க். ஏன்னா நிறைய பசங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, படிப்பு முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் போனோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஒரு 10 கவர்மெண்ட் ஜாப் இருக்குன்னு வைங்க, 10,000 பேர் இருக்கீங்க, 10 ஜாபுக்கு 10,000 பேர் எப்படி ஃபிட் ஆவீங்க? வெறும் 10 பேருக்கு தான் இந்த ஜாப் கிடைக்கும். எஸ் ஆர் நோமா? இல்லையா? நீங்க ட்ரை பண்ண வேணாம் நான் சொல்லல, ட்ரை பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் நீங்க தயார் பண்ணிக்கோங்க. ஏங்க கீழே விழாத மேல எழுந்திருக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு உலகத்துல சாதனை படைத்த எல்லாருமே பல தடவை கீழே விழுந்தவங்க. நான்லாம் நூத்துக்கணக்கான தடவை கீழே விழுந்து ஏந்திரிச்சு, கீழே விழுந்து ஏந்திரிச்சு, கீழே விழுந்து ஏந்திரிச்சு. என்ன ஒண்ணு, கீழே விழுவேன், விழுந்தே கிடக்க மாட்டேன், திருப்பி எழுந்திருவேன், திருப்பி விழுவேன், திருப்பி எழுந்திருவேன். அதனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஏதோ அச்சீவ் பண்ணதுனாலதான் என்ன இன்னைக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. சொல்லணும், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாதவனா இருந்தா என்ன இன்வைட் பண்ணிருப்பாங்களா இன்னைக்கு உங்க முன்னாடி அட்ரஸ் பண்றதுக்கு, பிரசன்ட் பண்றதுக்கு? ரிஸ்க் எடுங்க. நீங்க எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடம் படிச்சுட்டு இருக்கீங்க தெரியுமா? அக்ரிகல்ச்சர். உலகத்திலேயே அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர். எவ்வளவோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதுல. நீங்க அதுல இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு போனீங்கன்னா நீங்க பெரிய பெரிய என்டர்பிரனர்ஸ் ஆயிரலாம். நீங்க 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைங்க, 1000 பேருக்கு நீங்க வேலை கொடுக்கணும்னு நினைங்க. நீங்க ஏங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? ரிஸ்க் எடுங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ இந்த துறையை சேர்ந்த நீங்க நிறைய படிங்க. இம்போர்ட் பண்ணலாம் சீட்ஸ், ஆர்கானிக் இருக்கு. இன்னைக்கு ஆர்கானிக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. எஸ் ஆர் நோ? சோ ஒரே மைண்ட் இந்த கவர்மெண்ட் ஜாப் தான், கவர்மெண்ட் ஜாப் தான், கவர்மெண்ட் ஜாப் தான் நினைச்சு கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலைக்கு 10,000 15,000 சம்பளத்துக்கு எல்லாம் போற கொடுமை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடக்காதுங்க. ரிஸ்க் எடுங்க. நல்லா கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா, நல்ல ஐடியா இருந்ததுன்னா, ஒரு பிசினஸ் ஐடியா உங்களுக்கு உங்களுடைய துறையை சேர்ந்த ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா இருந்ததுன்னா, அந்த ஐடியாவை உங்களால நல்லா பிரசன்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா,
இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. நிறைய பேர் மைண்ட் வாஷ் எனக்கு கேக்குது, நீங்க பிசினஸ் பண்ணுங்க பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, பிசினஸ் பண்ணோம்னா காசு வேணும்ல, நான் என்கிட்ட காசு இல்லையே நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிசினஸ் பண்றதுக்கு காசு தேவையில்லை, பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா தான் தேவை. உங்களுக்கு நல்ல ஐடியா இருந்ததுன்னா, அந்த ஐடியாவை நல்லா உங்களால பிரசன்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா, ஒரு பிசினஸ் ஐடியா நான் சொல்றது, அக்ரிகல்ச்சர், இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா வேற எது இல்லைனாலும் இருக்கலாம். இல்லாம இருக்கலாம், இருக்கலாமா இல்லையா? போன் இல்லாம இருக்கலாம், டிவி இல்லாம இருக்கலாம், எது இல்லைனாலும் இல்ல இருக்கலாம். ஆனா சோறு இல்லாம இருக்க முடியுமா? சோறு இல்லாம இருக்க முடியாது இல்ல. அப்ப நீங்க இல்லாம இல்ல, உங்க துறையில எவ்வளவோ நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்க யூ 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 கம் அவுட் வித் an ஐடியா. பிசினஸ் பண்ண போறேன், நான் படிப்பு முடிச்சுட்டு பிசினஸ் பண்ண போறேன், ரிஸ்க் எடுக்க போறேன், நான் 1000 பேருக்கு வேலை கொடுக்க போறேன்ற ஒரு எண்ணத்தை நீங்க உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. ஏங்க, கதை சொல்லி கோடி கணக்கில் பணம் வாங்க முடியுது ஒரு டைரக்டரால ப்ரொடியூசர் கிட்டனா, ஒரு நல்ல பிசினஸ் பிளானை சொல்லி பணம் வாங்க முடியாதா? அதுக்கு தான் நீங்க உங்களை நம்பணும். முதல்ல நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம போய் கேட்டா கொடுப்பாங்களா, நம்ம ஐடியாக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு நினைச்சுக்கலாம். அப்பவே முடியாது, கொடுக்க மாட்டாங்க. 100 பேர் நோன்னு சொன்னாலும் 101வது ஆள் கிட்ட போய் நான் பிட்ச் பண்ணுவேன் என் ஐடியாவை. முதல்ல ஐடியாவை வளர்த்துக்கோங்க. வெறும் ஜாபு ஜாபு ஜாப்ன்ற ஐடியால இருந்தீங்கன்னா எப்படி? அந்த 4 கட்டத்திலேருந்து வெளியே வாங்க. சீரியஸ்லி, ஜாபுக்கு போவேன்னு சொல்லல, அனுபவத்துக்காக ஜாபுக்கு போங்க, அனுபவத்தை எடுத்துக்கோங்க, அப்புறம் ஏதாவது பிசினஸ் பண்ணுங்க. நீங்க ஜாப் கொடுங்க சார், give opportunity. அடுத்தது, value your time. வெரி இம்பார்ட்டன்ட். 10வது பாயிண்ட், 9வது பாயிண்ட், வேல்யூ யுவர் டைம். அதனால தயவு செய்து நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு எதையும் தள்ளி போட்டுறாதீங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன், சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறவன், முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவன் எதா இருந்தாலும் நாளைக்குன்னு தள்ளி போடவே மாட்டான். டுடே, நவ், அதுதான் அவங்க வாயில வரும். டுமாரோன்றதே அவங்க டிக்ஷனரியிலேயே இருக்காது. அதனால மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எதையுமே தள்ளி போடாதீங்க. பணம் செலவு பண்ணிட்டுனா திருப்பி சம்பாதிச்சுக்கலாங்க, நேரம் செலவாயிடுச்சுன்னா திருப்பி சம்பாதிக்க முடியுமா? இந்த காலேஜ் லைஃப் உங்களுக்கு திருப்பி லைஃப்ல கிடைக்குமா? டெஃபினட்டா எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இந்த மெமரிஸ் எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காது. ஸோ ப்ளீஸ் வேல்யூ டைம். காலையில வெள்ளனை எழுந்திருச்சு உங்க ஹெல்த்துக்கு, மருவத்தூர் பெரியவர் எப்பவும் சொல்லுவாரு, 1 மணி நேரம் உங்க ஹெல்த்துக்கு டைம் கொடுங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நிறைய வேலைகள் செய்ய முடியும். 1 மணி நேரம் உங்களுக்காக நீங்க கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கரியர், அதாவது படிப்புக்கு கொடுங்க. ஸோ வேல்யூ டைம். அடுத்தது 10வது ரொம்ப முக்கியமானது, ஃபோக்கஸ் ஒன்லி ஒன் திங் அட் அ டைம். ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டா எதுலையுமே உங்களால சக்சஸ் ஆக முடியாது. ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுலயே முழு கவனத்தை செலுத்துங்க, அதுல நீங்க ஜெயிக்க முடியும். ஒரு காட்டுல நீங்க முயல் பிடிக்க போறீங்க, 4-5 முயல் இருக்குன்னு வைங்க. எல்லா முயலையும் நீங்க ஒரே நேரத்தில் பிடிக்க போனா ஏதாவது ஒரு முயலையாவது பிடிக்க முடியுமா? முடியாது. ஒரு முயலை முதல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதை பிடிக்கணும். அதை பிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த முயலுக்கு போகணும். அப்படியே ஒண்ணுல நீங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்ததுக்கு போகணும். ஏன்னா நிறைய பேரோட மைண்ட்ல அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலான்னு குழம்பிக்கிட்டே எதையும் பண்ண மாட்டாங்க. அடுத்த பாயிண்ட், ஓவர் கம் ஃபியர். இது ரொம்ப முக்கியமானது. பயம் இருக்குல்ல, பலரை வளர விடாம செய்யற ஒரு விஷயம். கடவுள் மேல உங்களுக்கு பயம் அதிகம் இருக்க மற்றது மேல பயம் இருக்காது. கடவுளோட நீங்க கனெக்ட் ஆயிருங்க. whatever may be, அந்த ஆல்மைட்டி, அந்த டிவைன், அதோட நீங்க எப்பவுமே கனெக்டடா இருந்தீங்கன்னா மற்ற எது மேலேயும் உங்களுக்கு பயம்ன்றதே இருக்காது. இது நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால சொல்றேன். கொஞ்ச நேரம் நீங்களும் கடவுளும் மட்டும் உட்காருங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது உங்க கடவுள்கிட்ட கேளுங்க. பெஸ்ட் டைம் அது உங்களால முடியுமான்னு தெரியல. நான்லாம் அந்த டைம்ல தான் உட்கார்ந்து நான் கேட்பேன். பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, ஒரு 4:30 5 o'clock. வாய்ப்பு இருந்தா நீங்க அந்த நேரத்துல உட்கார்ந்து நீங்க கேட்டு பாருங்க. எனக்கு எதுக்கும் எல்லாத்துக்குமே பயமா இருக்கு, நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு பயமா இருக்கேன், என் லைஃப்ல நான் ஃபெயில் ஆயிடுவேன், லைஃப்ல படிப்புல கரியர்ல ஃபெயில் ஆயிடுவேணும்னு பயமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடவுள்கிட்ட நீங்க கேளுங்க, பயம் எல்லாம் போயிடும். ஃபியர்
இஸ் வெரி டேஞ்சரஸுங்க. பயந்தீங்கன்னு வைங்களேன், உங்களால் சக்ஸஸ் ஆகவே முடியாது. யூ ஹாவ் டு கம் அவுட். ஸோ அது அந்த பயத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா கூட நீங்கள் பாசிட்டிவான ஆட்கள் கூட தான் அதிக நேரம் செலவிடணும். அடுத்தது, பி கன்சிஸ்டன்ட். எது பண்ணீங்கனாலும் விடாம பண்ணுங்க. விட்டு ஆரம்பிச்சிங்கன்னா, படிக்கிறது கூட கொஞ்ச நாள் படிச்சுட்டு கொஞ்ச நாள் படிக்காம, கொஞ்ச நாள் படிச்சுட்டு கொஞ்ச நாள் படிக்காம இருந்தீங்கன்னா நீங்க மார்க் பெருசா பண்ண முடியாது. நீங்க கொஞ்ச நேரம் கூட படிங்க, ஆனா டெய்லி படிங்க. நீங்க கொஞ்ச நேரம் கூட ஏதாவது செய்யுங்க, ஆனா டெய்லி செய்யுங்க. ஒரு 6 பேக்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். 3 மாசம் ஜிம்முக்கு போறோம், 3 மாசம் ஜிம்முக்கு போல, 3 மாசம் ஜிம்முக்கு போறோம், 3 மாசம் ஜிம்முக்கு போடலாம், அந்த 6 பேக்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. டெய்லி 1 மணி நேரம் பண்ணாலும் அது டெய்லி கன்சிஸ்டன்டா பண்ணாதானே நம்மளுடைய டார்கெட், நம்மளுடைய ட்ரீம், நம்மளுடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எஸ் ஆர் நோ? ஸோ அது எல்லாத்துலயுமே அப்படிதான். படிப்புலையும் சரி, லைஃப்லயும் சரி, கரியர்லயும் சரி, பி கன்சிஸ்டன்ட். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். இன்னைக்கு 90% பெரிய பெரிய திறமசாலிகள், அறிவாளிகள் எல்லாம் அவங்க வாழ்க்கையிலையும் அவங்களுடைய கரியர்லையும் தோத்து போடுறதுக்கு காரணம் கோபம், ஆங்கர். நீங்க ஒருத்தர் மேல கோவப்படுறீங்கன்னு வைங்களேன், நீங்க யார் மேல கோவப்படுறீங்களோ அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நைட்டு போய் நிம்மதியா தூங்குவாங்க. ஆனா கோவப்பட்ட நீங்க அன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டீங்க, உங்க ஆரோக்கியத்தை நீங்க கெடுத்துப்பீங்க, உங்க லைஃபை நீங்க கெடுத்துப்பீங்க, டோட்டலா எல்லாமே வேஸ்டா போயிடும். கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். கொஞ்ச நேரம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அது புஷ்ஷுன்னு போயிடும். அந்த நேரத்தில் அமைதியா இருந்து தண்ணி குடிங்க. நீங்க கோவப்படுற ஆளா இருந்தா, எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுற ஆளா இருந்தா உங்ககிட்ட பழகிறது கூட பிடிக்காது. யாராலையும் யாரும் உங்க கூட பேசக்கூட மாட்டாங்க, பழக மாட்டாங்க, மனசை பார்க்க மாட்டாங்க. மனசை நீங்க நல்லவரா இருக்கலாம், பட் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை யாருக்குமே பிடிக்காது. 14வது பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டிசிப்ளின். இதுதான் ரொம்ப 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 முக்கியம் லைஃப்ல. நீங்க எவ்வளவு பெரிய 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 திறமசாலியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சாதனையாளா இருந்தாலும் சரி, எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் சரி, டிசிப்ளின் ஒன்று உங்ககிட்ட இல்லைன்னு வைங்களேன், உங்களால சக்சஸ் ஆகவே முடியாது. அதாவது டெம்பரவரி பிளஷர் அப்படின்னு இருக்கு, பெர்மனன்ட் பிளஷர்னு இருக்கு. இந்த டெம்பரவரி பிளஷருக்காக வாழ்க்கையில உள்ள அழகான பெர்மனன்ட் பிளஷரை நீங்க இழந்துடாதீங்க. இன்னைக்கு நீங்கெல்லாம் ஜென்சீஸ் படிச்சு முடிச்சுட்டு வெளியே பலரோட பழக வேண்டியது வரும். தயவு செய்து யார் கூட பழகுறீங்கன்னு பார்த்து பழகுங்க. டெம்பரவரி பிளஷரை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஆளா இருந்தா தயவு செய்து அவங்க கிட்டே இருந்து நீங்க விலகிடுங்க. லைஃபே போயிடும், வேஸ்ட் ஆயிடும். உண்மையான போதை சும்மா இப்படி மருந்து தேய்ச்சிட்டு இப்படி இழுக்கிறதோ, இல்ல ஊசி குத்துறதோ, இல்ல இப்படி ஃபுல்லா குடிச்சிட்டு அப்படியே படுக்கிறதோ, அதெல்லாம் கிடையாதுங்க உண்மையான போதை. உண்மையான போதைன்றது ஏதாவது ஒரு பிராண்டை நம்ம உருவாக்கி அதை கஷ்டப்பட்டு வளரும் போது அதை பார்க்கும் போது அப்போ ஒரு போதை வரும் பாருங்க, அதுதாங்க உண்மையான போதை. இதெல்லாம் போதையா? இது கர்மம், இது பேரு கர்மம், அது பேரு தாங்க போதை. அதை நான் அனுபவிச்சவ சொல்றேன். அதுக்கு மேல ஒரு போதை இருக்கு. உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க நம்ம படிக்க வைக்க, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க அப்பாவும் அம்மாக்கும். அப்பாவுக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்து ஒரு டிரைவரை போட்டு, அப்பா இந்த உன் பர்த்டே காரு பிரசண்டா கொடுக்குறேன்னு சொல்லும் போது அவங்க கண்ணில் ஒரு தண்ணி வரும் பாருங்க, ஒரு ஆனந்த கண்ணீர். அதை பார்க்கும் போது வரும் பாருங்க ஒரு போதை, அதுதாங்க போதை. இந்த சும்மா ஏதாவது போட்டு இழுக்கிறதும் குத்துறதும் போதையா? இப்படியே சொல்லணும். அந்த டெம்பரரி பிளஷர்ல யாராவது இருந்தாங்கன்னா இதுதாங்க போதை. சோ கடைசியா 15வது விஷயம், இது எல்லாத்துக்கும் மேல நம்மளுக்கு தேவை நம்மளுடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கு காட்ஸ் கிரேஸ், இறை அருள். இறை அருள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். 24 மணி நேரம் கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ மாஸ்குக்கோ போய் உட்கார்ந்தா இறையருள் கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம சக்சஸ் ஆகணும்னா இறையருள் தேவைன்னு சொல்றேன். இறையருள் அப்போ கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு, நம்மளை பெத்து வளர்த்த நம்மளுடைய தாயை நம்ம நல்லா பார்த்துக்கணும். எவன் ஒருத்தன் அவங்க பெத்து வளர்த்த தாயை நல்லா பார்த்துக்கிறானோ அவனுக்கு இறை அருள் கொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க தோக்கவே மாட்டீங்க.
எங்க அம்மாக்கு 80 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா சொன்னது ஒண்ணு கூட நான் தட்டினது கிடையாது. அவங்க தப்பே சொன்னாலும் சரிம்மா நான் பண்ணிடுறேம்மா, ஓகேம்மா, அவ்வளவுதான். இன்னைக்கும் காலையில நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது அம்மாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லாம நான் கிளம்ப மாட்டேன். யாருக்கெல்லாமோ ஐ லவ் யூ சொல்ல முடியறான் உங்களால, நம்மளை பெற்ற அம்மாக்கு ஐ லவ் யூ சொல்ல முடியாதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. இன்னைக்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டியது போன் பண்ணி அம்மா ஐ லவ் யூமா அப்படின்னு போன் பண்ணி சொல்லணும். சொல்றீங்களா? நீங்க அதை பண்ணி பாருங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் நம்மளுக்கு இருந்ததுன்னா, அவங்களோட பிளெஸிங் மட்டும் நம்மளுக்கு இருந்தா, நம்மளை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்கவும் முடியாது. மனசுல வச்சுக்கோங்க. சீரியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸ்லி. இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க அம்மாவுடைய அருமை, அவங்க சொல்லுவாங்க. இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. யூ டேக் யுவர் மதர் ஃபார் கிராண்டட். போமா, சும்மா நச்சு 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 நை நை என்று நீங்க சொல்றீங்க. ஆனா இல்லாதவங்க கண்டிப்பா இங்கேயே இருப்பாங்க. அம்மா இல்லாதவங்க நிச்சயமா கண்டிப்பா இங்கேயே இருப்பாங்க. யாராவது இருக்கீங்களா? கையை தூக்குங்க. அம்மா இல்லாதவங்க யாராவது அந்த பாருங்க, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்றாங்கன்னு. அவங்களுக்கு தெரியும் அந்த பெயின், அவங்களுக்கு தெரியும் அந்த வலி. உண்மையாமா எவ்வளவு மிஸ் பண்றீங்க? வேற யாரையாவது எல்லாரையும் வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆனா அம்மாவை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அம்மாவை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அதனால தயவு செய்து அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் செய்யாதீங்க. அதாவது உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் செய்யணுன்றதுக்காகவே ஜெயிக்க வேணாமா? மத்தெல்லாம் விட்டுருங்க. அதை விட வேற என்னங்க சந்தோஷம்? நீங்க ஜெயிச்சீங்கன்னா இந்த உலகத்திலே சந்தோஷம் பண்ற ஒரே 2 ஜீவன் அப்பாவும் அம்மாவும். அவங்களுடைய சந்தோஷத்துக்காவது நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க வேணாமா? இறை அருள் கிடைக்கணும்னா அம்மாவுடைய பிரேயர் நிச்சயமா வேணும். 2வது இறை அருள் கிடைக்கிறதுக்கு 2வது விஷயம், கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நிறைய தான தர்மம் பண்ணுங்க. அரபிக்ல சதக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தான தர்மம் எந்த அளவுக்கு நீங்க அதிகமா 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 உங்க தகுதிக்கும் வசதிக்கும் ஏத்த மாதிரி. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் உங்க வீட்டுல இருந்து கொடுக்குறாங்களா, ஒரு 4 ஸ்வீட் கொடுக்குறாங்களா, 2 ஸ்வீட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்து இல்லாதவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. அதை வீடியோ எடுத்தெல்லாம் போடாதீங்க. நிறைய பேர் நீங்க அதான் பண்றாங்க. கொடுக்கறதையும் செய்யறதையும் எல்லாம் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. அதுக்கு நீங்க செய்யாமே இருக்கலாம், யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படியே செஞ்சுட்டு அப்படியே போங்க. இல்லாதவங்களுக்கு நீங்க செய்ய 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 இறைவன் ரொம்ப குளிர்ந்துடுறான். இறைவன் வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம கிட்ட தாங்க இருக்கான். அவன் அந்த இறை அருளை வாரி 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 வழங்குவான். ட்ரை பண்ணி பாருங்க. இதுல few things again I cannot explain you have to experience. சக்சஸ்ல இருந்து யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு புத்திசாலி பெரியவர் ஒருத்தர் இருந்தாரு, பெரிய புத்திசாலி. அவரை யாராலையும் ஏமாற்றவே முடியாது. ஒரு சின்ன பையன் என்ன பண்றான்னா, ஒரு சின்ன பையன் அந்த புத்திசாலி பெரியவரை ஏமாத்துறோம் அப்படின்னு முடிவு பண்றான். முடிவு பண்ணிட்டு என்ன பண்றான்னா, கையில ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துட்டு பெரியவரே பெரியவரே என் கையில ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு, இது உயிரோட இருக்கா இல்ல செத்து போச்சான்னு கேட்போம். உயிரோட இருக்கு அப்படின்னு சொன்னா கையை வச்சு நெசுக்கிடலாம், பட்டாம்பூச்சி செத்து போயிடும். செத்து போச்சுன்னு சொன்னார்னா கையை திறக்கலாம், பட்டாம்பூச்சி பறந்து போயிடும். எப்படியும் பெரியவர் ஏமாந்துடுறாருல அப்படின்னு ஐடியா பண்ணி ஒரு பட்டாம்பூச்சி, அழகான கலர்ஃபுல் பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை எடுத்துட்டு பெரியவரே பெரியவரே என் கையில ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு, இந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா இல்ல செத்து போச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவர், தம்பி அந்த அழகான கலர்ஃபுல் பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கிறதும் செத்து போகிறதும் உன்னுடைய அழகான கையில இருக்கு அப்படின்னு. அது மாதிரி